ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலைவாணிஸ் கிச்சன். நான் இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்டன்ட் டீ டைம் ஸ்நாக் பால் பன், அதுவும் பேக்கரி ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த பால் பன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நம்ம வீட்லேயே இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 2 கப் மைதா எடுத்துக்கலாம். அதில் 1 கப் தயிர். அந்த தயிர் இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளுக்கு ஏன்னா கட்டியான தயிர் போட்டிங்கன்னா அப்புறம் மாவு டைட் ஆகிடும். அதே மாதிரி தண்ணியான தயிராக இருந்தாலும் மாவு இலகி போயிடும். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் புளிப்பில்லாத தயிராக எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு ஒரு 2 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மிக்சி பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக பட்டை சேர்த்துக்கிறேன். இந்த பட்டை சேர்த்து செய்யும் போது இந்த பால் பன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி உங்களுக்கு பிடிக்கலன்னா இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பொடி பண்ணதை நம்ம இந்த மாவில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுக்கு தண்ணி சேர்க்க தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ நல்லா பிசைஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒரு 3 to 4 மினிட்ஸ் பிசைஞ்சிங்கன்னா கஷ்டப்படாமே நம்ம பிசைஞ்சிடலாம். இந்த மாவு சப்பாத்தி மாவு மாதிரி டைட்டாலாம் பிசையணுன்ற அவசியம் இல்லை. கொஞ்சம் இலகலாக தான் இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சிட்டோம். இந்த மாவை ஒரு 1/2 மணி நேரம் மூடி வச்சிடலாம். நம்ம இப்போ சர்க்கரை பாகை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பவுலில் நான் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன். ஒயிட் சுகர் சேர்த்து பண்ணாலுமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த 1/2 கப் சர்க்கரைக்கு 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஏலக்காய் தூள் ரொம்ப பிடிக்கும்னா இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் கொஞ்சம் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு 2 மினிட்ஸ் கிளறி விடுங்க. பாருங்கள், இப்போ இது நல்லா கரைஞ்சி நுர வர மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 3-4 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜ் வரும். அந்த நுரைச்சி வந்தவுடனே நீங்கள் ஸ்லோவில் வச்சுக்கோங்க. இதுக்கு நம்ம கம்பி பதம் அதெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த மாதிரி லைட்டாக ஒரு பிசுக்கு பதம் வந்தாலே போதும். இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இப்போ 1/2 மணி நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. சப்போஸ் உங்களுக்கு மாவு டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா 1 டேபிள் ஸ்பூன் பால் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அடுப்பில் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம வடைக்கெல்லாம் போடுவோம்ல, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து போடுங்க. இது போடும்போது எண்ணெய் நல்லா சூடாகவே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அப்போ தான் அது நம்ம போட்டவுடனே டக்குன்னு எந்திரிச்சு வரும். ஆனால் இந்த 6 உருண்டைங்களும் போட்ட உடனே நீங்கள் அடுப்பை ஃபுல் ஸ்லோ பண்ணிவிடுங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா ஒரு 4 மினிட்ஸ், அப்ராக்சிமேட்டாக 4 மினிட்ஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அப்பப்போ டர்ன் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். மிச்சம் இருக்கிற மாவையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நம்ம பொரிச்சு எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம காய்ச்சி எடுத்து வச்சுருக்கிற சக்கரை பாகில் 5-6 போட்டு நல்லா இந்த மாதிரி டர்ன் பண்ணி விட்டுருங்க. டர்ன் பண்ணி விட்டுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ நல்லா ஊறிடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லாமே இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது உடனே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 3-4 ஹவர்ஸ் வரைக்கும் வெளியில் வச்சு சாப்பிட்லாம். அதுக்கு மேலே ஒரு நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பால் பன் ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இந்த பால் பன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இந்த மாதிரி பட்டை, ஏலக்காய் தூள், பால் இதெல்லாம் சேர்த்து செய்யும் போது இந்த பால் பன் இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.